அன்பார்ந்த மக்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். நாங்கள் அகரம் பகுதியிலிருந்து கடந்து வந்திருக்கிறோம். எங்களுக்கும் குடும்பங்கள்லாம் உண்டு. கர்த்தர் இயேசு எங்களுக்கு செய்த அற்புதத்தை, அடையாளத்தை நாங்கள் மத்தியில நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும். நாங்களாம் ருசிச்சு பார்த்துருக்குறோம். அதனால தான் நாங்கள் வந்திருக்கிறோம். மாதம் இது மாதிரி 4வது வாரத்துல நாங்கள் இப்படி காலையில கிளம்பி இந்த ஒரு சாயங்காலம் வரைக்கும் ஆண்டவரை குறித்து, ஏசப்பாவை குறித்து அநேகருக்கு நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம். எப்படியாவது நீங்க அறிந்து கொள்ளணும், உங்களை நாங்க ஏற்றுக்கொள்ளுங்க, ஏசப்பாவை நீங்க சாமியா கும்பிடணும் அப்படின்னு நாங்க உங்ககிட்ட சொல்லல, அவரை நம்புங்கன்னு சொல்லிட்டு தான் நாங்க எல்லாருக்கிட்டையும் இதை சொல்லிக்கிட்டு வரோம். ஏன்னா நாங்க எங்களுடைய வாழ்க்கையில கூட நாங்க அப்படிதான் இருந்தோம். எங்களையும் ஆண்டவர் ஏசப்பா எங்களை சந்தித்தனால நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நாங்கள் சொல்ல வந்திருக்கிறோம். ஏசப்பா என்னுடைய வாழ்க்கையில செஞ்ச ஒரு அற்புதத்தை தான் நான் உங்கள் மத்தியில நான் சொல்ல போகிறேன். நாங்கள் படித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா அதிகமா நான் ஆலயத்துக்குலாம் போக மாட்டேன். சும்மா ஒரு 4 பேர் போறாங்கன்னா அதுல ஒரு ஆளை தான் நான் போயிட்டு வந்துட்டு அப்படிலாம் இருப்பேன். அதிகமா பைபிள்லாம் வாசிக்க மாட்டேன், ஜெபம் பண்ண தெரியாது. ஆனா கிறிஸ்தவன் தான். அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாள் நான் படிக்கும்போது பாத்தீங்கன்னா 9th படிக்கும்போது பாத்தீங்கன்னா நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்போ ஃபெயில் ஆகிட்டோம்னா என்ன பண்ணேன், ரொம்ப எனக்கு கஷ்டமா இருந்தது. நம்ம ஏசப்பா பிள்ளை தானே, நம்ம ஏன் ஏசப்பா நம்மள ஃபெயில் ஆகிட்டாரு. ஆனால் படிக்கலாம் மாட்டோம், படிக்காமலே நம்ம என்ன பண்ணுவோம், எப்படியாவது பாஸ் ஆகிடணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ப்ரே பண்ணுவோம்ல. அதே மாதிரி நானும் அதில் அந்த கும்பலில் நானும் ஒருத்தியாக இருந்தேன். அப்படிதான் நான் ப்ரே பண்ணேன். ஆனால் நான் ஃபெயில் ஆகிட்டேன். அப்போ என்ன பண்ணேன், நான் போயிட்டு என்ன பண்ணேன், ரொம்ப கஷ்டப்பட்டு அழுதுன்னு அந்த ஏசப்பா, நான் உங்கள் பிள்ளை தானே, நீங்கள் ஏன் என்னை இப்படி பண்ணிட்டீங்க, நான் ஃபெயில் ஆகிட்டீங்களே, நான் திரும்ப எப்படி நான் ஸ்கூலுக்கு போவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு என்னை கேலி பண்ணுவாங்களே, கிண்டல் பண்ணுவாங்களே, என்ன நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே, அவங்களாம் இந்து தானே, அவங்களாம் எல்லாம் பாஸ் ஆயிட்டு இருக்கிறாங்க, நான் ஏசாப்பா உங்களை தான் நான் வாங்கின்னு இருந்தேன், என்னையா நீங்க இப்படி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப என்ன பண்ணேன், நான் ஏசாப்பா கிட்ட ரொம்ப சண்டை போட்டு அப்படியே நான் அவர்கிட்ட பேசிட்டே இருந்தேன். அப்போ டக்குன்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்தது, இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண, உயிரோடு இருக்கக்கூடாது, நம்மளுக்கு அசிங்கமா இருக்குது. ஏன்னா நாங்களாம் படிக்கும்போது நாங்களாம் ஒரு கெத்தா இருப்போம். ரொம்ப அப்படியே எங்களெல்லாம் பார்த்தாலே எல்லாரும் ஐயோ வந்துட்டாங்க, ரொம்ப பண்ணுவாங்கடி இவங்கெல்லாம், அந்த கும்பல் ரொம்ப பண்ணணும், ரொம்ப சீன் போடும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அது போல இருக்கும்போது நான் இப்போ ஃபெயில் ஆகிட்டு அங்கே போகும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ நம்மள எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்களே, நம்ம ரொம்ப சீன் போட்டோமே, இப்போ நம்ம போகும்போது நம்மள என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு அது மனசுல ரொம்ப ஒரு பாரமா இருந்தது. அப்போ நான் என்ன பண்ணேன், சரி நம்ம இனிமேல் உயிரோட இருக்கக்கூடாது, அசிங்கமா இருக்குது, நம்ம எதனா சாப்பிட்டு நம்ம செத்து போயிடணும் சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நிறைய மாத்திரைங்களா என்ன பண்ண எடுத்துக்கிட்டு எங்க வீட்டு மாடிக்கு போயிட்டேன். அப்போ மாடிக்கு போயிட்டு நிறைய மாத்திரைங்களா எடுத்து வச்சுட்டு பக்கத்துல என்ன பண்ண, பைபிளையும் வச்சுட்டு என்ன பண்ணேன், நான் ஜெபம் பண்ணேன். ஏசப்பா நான் இவ்வளோ நாள் உன்னதான் கும்பிட்டுட்டு இருந்தேன், சரி கடைசியா நான் சாக போறேன், என்ன பண்றேன், ஒரே வாட்டி நான் உங்ககிட்ட ப்ரேயர் பண்ணிட்டு ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து படிச்சுட்டு நான் இந்த மாத்திரையை சாப்பிட்டு நான் செத்துருவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், பைபிள் ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ண, டக்குன்னு பைபிள் எடுத்து என்ன பண்ண திறந்தேன். பைபிள் எடுத்து திறந்த உடனே எனக்கு வந்த வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எசேக்கியேல் 18:32, சாகுகிறவருடைய சாவை நான் விரும்புகிறதில்லை, மனம் திரும்புகள் ஒரு வசனம் வந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, நம்ம எப்படி சாக போறோம்னு இப்படி அவருக்கு தெரியும், நம்ம மாத்திரை லாஸ்டா என்ன பண்ணோம், ஒரு பைபிளை ஒன்று மட்டும் படிச்சுட்டு நம்ம அப்புறம் இந்த மாத்திரையை சாப்பிடலாம் தானே நம்ம பண்ணிட்டோம். பைபிளை திறந்து இந்த வசனம் வருதுன்ட்டு எனக்கு ரொம்ப சந்தோஷம். திருப்பி அந்த அதிகாரத்தை எல்லாம் ஃபுல்லா படிச்சுட்டே வந்தேன். திரும்ப பார்த்தா அந்த வசனம் நிறைய அந்த அதிகாரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வாட்டி மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகுகளுடைய சாவை நான் விரும்புகிறது இல்லைன்னு இருந்தது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா அந்த மாத்தெல்லாம் தூக்கி போட்டு போ, இந்த ஒரு வருஷம் தான் ஃபெயில் தான் ஆயிட்டோம், ஏசாப்பா பார்த்துப்ப நம்ம போலான்னு சொல்லிட்டு அந்த மாத்தெல்லாம் தூக்கி போட்டு ஏசாப்பா ரொம்ப அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவர் என்னோட பேசினாரு. அதனால என்ன பண்ண, அது மாத்தெல்லாம் தூக்கி போட்டு அதிகமா ஆண்டுடைய ஆலயத்துக்கு போகவ, அதிகமா ஜெபிக்க, அதிகமா வேதத்தை வாசிக்க, அப்படியா நான் கடந்து சென்றேன். இந்த பாத்தீங்கன்னா நான் அந்த வேதத்தை வாசிக்காம இருந்திருந்தா, ஆண்டுடைய பாதத்துல அன்னைக்கு நான் ஒப்பு கொடுக்காம இருந்திருந்தா நான் எப்போ மறிச்சு போயிருப்பேன். ஆனாலும் அந்த வேலையில ஆண்டவர் என்ன நேசித்ததுனால, நான் அந்த ஆண்டவருடைய அந்த வேதத்தை நான் வாசித்ததுனால ஆண்டவர் எனக்கு ஜீவனை கொடுத்து இந்த வேலையில கூட நான் டிகிரி முடிச்சேன். அவரு டீச்சர் ட்ரைனிங்கா முடிக்க கர்த்தர் கிருபை செஞ்சாரு. நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். ஆண்டவர் இப்ப நான் படிச்சிருக்கிறேன். ஆனா நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூலுக்குலாம் போயிருந்தேன், ஆனா இப்ப போறது இல்லை. ஏன்னா நான் அதிகமா ஆண்டவரை நேசிக்கிறதுனால நிறைய ஆலயத்துக்குரிய காரியங்கள்ல ஊழியங்களை அதிகமா கலந்துக்கிட்டு ஆண்டவருடைய நான் பெற்ற இந்த சந்தோஷத்தை அநேகருக்கு சொல்லும்படியா கர்த்தர் என்னை எடுத்து பயன்படுத்தி கொண்டு வருகிறார். இதே போலதான் நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னா, உங்க வாழ்க்கையில நிறைய கஷ்டங்கள் இருக்கும், கவலைகள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். கணவரை குறிச்சு கவலை, குடிக்கார கணவரை வச்சு நம்ம எப்படி இருக்கிறது, இவன் எப்ப பார்த்தாலும்
எதுனாலும் குடிச்சிட்டு வந்து நம்மளை அடிக்கிறான், சண்டை போடுறான், பணம் கொடுக்க மாட்டான் அப்படிலாம் நிறைய பேர் நீங்க வந்து யோசித்து கொண்டிருக்கலாம். அநேகருடைய வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாம கூட ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கலாம். இன்னும் என் பொண்ணுக்கு வந்து வயது ஆகிக்கொண்டே போகிறது, இன்னும் திருமணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நீங்க கஷ்டப்படலாம். பிள்ளைகள் வந்து சரியா இருக்காது, ஆம்பளை பிள்ளைங்க மதிக்காத ஒரு சூழ்நிலை இருக்கலாம், குடிப்பழக்கத்துல இருக்கலாம், நிறைய காரியங்கள் பலவீனங்கள் நிறைய வியாதிகளால கூட நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த வேலையில நான் சொல்றேன், என்னோட பேசுன ஏசப்பா உங்ககிட்டயும் அவர் பேச அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். நீங்க வந்து ஆண்டவர் ஏசப்பாவை நம்புங்க, அவ்வளவுதான். வேற எதுவுமே நான் சொல்லல. உங்களுக்கு என்ன கஷ்டம் இருந்தாலும் ஏசப்பா நோக்கி, ஏசப்பா இது மாதிரி வந்து சொல்லிட்டு போனாங்களே, நீங்க வந்து எல்லாருக்கும் உதவி செய்வீங்களாமே, பேசுவீங்களாமே, நானும் உங்ககிட்ட கேட்கிறேன் ஏசப்பா, என் கணவரை சுகமாக்குங்க, என் பிள்ளைகள் திருந்தணும், என் பிள்ளை குழந்தை இல்லாம இருக்கிற என் பிள்ளைகளுக்கு குழந்தை கொடுங்க, திருமணமாகாத இருக்கிற என் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் செஞ்சு கொடுங்க சொல்லிட்டு நீங்களும் ஏசப்பா கிட்ட கேளுங்க. அவர் கண்டிப்பா செய்வாரு. ஏன்னா இப்ப ஒரு அம்மா அப்பா வந்து நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்பாங்க, நம்ம கெட்டு போகணும்னு நினைக்க மாட்டாங்க. அதே போல தான் ஏசப்பா தான் நம்ம எல்லாரையும் படைச்சாரு. அவர் நம்ம நல்லா இருக்கணும் தான் நம்ம நினைப்போம். ஏன்னா நம்ம வந்து அவரை தேடி நம்ம போறது கிடையாது, அவர்கிட்ட நம்ம எதுவும் கேட்கறது கிடையாது. இந்த வேலையில நான் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும், என்ன கடன் பிரச்சனையா, ஐயோ எனக்கு கடன் தொல்லை என்னால தாங்க முடியல, இந்த பலவீனம் இந்த வலி என்னால தாங்க முடியல, குடும்பத்துல பிரச்சனைன்னு நினைக்கிறீங்களா, நீ தயவு செய்து நீ கவலையே படாதீங்க. ஏசப்பா நோக்கி, ஏசப்பா எனக்கு ஒரு விஷயம் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க, என் வாழ்க்கையில இப்படிப்பட்டதான காரியங்கள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்கு, போராட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா நோக்கி நீங்க கூப்பிடுங்க. அது மாத்திரம் போதும். அவர் நோக்கி கூப்பிடும் போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு எல்லாருக்கும் உதவி செய்வாரு. ஏன்னா எங்க வாழ்க்கையில நாங்களும் அப்படிதான் ஏசப்பா நோக்கி நாங்க கூப்பிடும் போதெல்லாம் அவர் வந்து எங்களுக்கு உதவி செய்யறாரு. நாங்கள் பெற்ற இந்த சந்தோஷத்தை உங்ககிட்ட நாங்க சொல்லி இருக்கிறோம். நீங்களும் ஆண்டவரை நோக்கி ஏசப்பா நோக்கி கூப்பிடுங்க, அவர் கண்டிப்பா உங்களுக்கு உதவி செய்வார். ஆலேலூயா.